இன்னைக்கு காலை நாளிதழில் மோடி பேசின செய்தி வந்திருக்கு. பிரதமர் மோடி அவர்கள் பேசிய பேச்சு இன்றைக்கு செய்தி வந்திருக்கு. தன்னுடைய தாய்மொழியா தமிழ் வாய்க்கலனாலும் வருத்தப்பட்டு பேசியிருக்கிறார். நேற்று மாலையில இத பேசினவர் நேற்று காலையில் என்ன பண்ணியிருக்கார் தெரியுமா? அகில இந்திய வானொலின்னு தமிழ் பெயரை ஆகாசவாணின்னு இந்தி பெயருக்கு மாற்றி ஆர்டர் போட்டிருக்கிறார். எங்கும் இந்தி எதிலும் இந்தின்னு இந்திய திணிக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு மாலையில கண்ணீர் வெடிக்கிறார். இதனாலதான் நான் சொன்னேன், மோடியோட கண்ணீர் அவருடைய கண்களை நம்பாது. தமிழர்களை எப்படி நம்புவாங்க? ஒரு பக்கம் கண்ணை குத்திக்கிட்டு இன்னொரு பக்கம் கண்ணீர் வடிக்கிறது என்ன மாதிரியான தமிழ் பாசம்? அது மட்டுமா, இன்னொன்றையும் பேசி இருக்கிறார். கேட்டு கேட்டு புளிச்சு போன குடும்ப அரசியல் பல்லவிய மீண்டும் பாடி இருக்கிறார். நாங்க அரசியலுக்கு வர்றது மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தானே தவிர ஊர் சுத்துறதுக்காக அல்ல. நானும் எத்தனை முறைதான் அவருக்கு விளக்குவது? திமுக என்பது கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு குடும்பங்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடிய கட்சி. அது மோடிக்கு புரியல. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு புது அவதூறு பிரச்சாரத்தை கிளப்பி இருக்கிறார். அதுக்கு ஏதாவது தரவுகளை ஆதாரங்களை சொல்றாரா? இல்லையே. நாம கேட்கிறது, பாஜக மணிப்பூர் மாநிலம் 10 எரிஞ்சுது. அப்ப நீங்க எங்க போனீங்க? அந்த மாநில முதலமைச்சரை குறைந்தபட்சம் பதவி விலக வைத்திருக்க முடியாதா? இதுவரை நடக்காத கொடூரமா பெண்களை நிர்வாணப்படுத்தி ஊர்வலமா அடைச்சுக்கிட்டு போனாங்கள. அப்ப சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சுத. அப்ப ஒரு நாட்டோட பிரதமரா நீங்க என்ன பண்ணீங்க? வாயை திறக்கலையே. பாஜக மாநிலங்கள மாதிரி சட்டம் ஒழுங்கு சீர்குலையாம சமூக நல்லிணக்கத்தோடு மக்கள் வாழ்கிற அமைதியான தமிழ்நாட்டை உங்களுக்கு பிடிக்கலையா? என் கையில ஒரு பட்டியலே இருக்கு. நான் ஆதாரத்தோடு தான் பேசுவேன். வாய்க்கு வந்தபடி எல்லாம் உளறிட்டு போக மாட்டேன். ஏனென்றால் நான் கலைஞருடைய மகன். இதுல இருக்கக்கூடிய பெயர் பட்டியல் ஏதோ தேச தலைவர்களோ சமூக சேவர்களோ இல்ல. எல்லோரும் சட்டம் ஒழுங்க கெடுக்கிற ரவுடிகள். ஒரு 25 பக்கத்துக்கு பட்டியலோடு வந்திருக்கேன். சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் டேட்டா ஆதாரம் இருக்கு. இது தவறுனா தயனை இருந்தா, தெம்பு இருந்தா, திராணி இருந்தா என்பது வழக்கு போடுங்க. நான் நீதிமன்றத்தில் சந்திக்க தயாராக இருக்கிறேன். இந்த பட்டியலில் இருக்கிறவங்க எல்லாம் இப்ப எங்க இருக்காங்க தெரியுமா? இந்த பட்டியலில் இருக்கிறவங்க எல்லாம் எங்க இருக்காங்க தெரியுமா? அத்தனை பேரும் பாஜகவில் தான் இருக்காங்க. வழக்கமா இந்த பட்டியல் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் ஒட்டப்பட்டு இருக்கும். 32 பக்கங்கள் கொண்ட இந்த பட்டியலில் 1977 வழக்குகள் இருக்கிற 261 ரவுடிகள் இருக்காங்க. இவங்களுடைய பேர் என்ன? பாஜக என்ன பொறுப்பில் இருக்காங்க? இவங்க மேல என்னென்ன பிரிவுகளில் வழக்குகள் இருக்குன்னு இந்த பட்டியலில் தெளிவா இருக்கு. எல்லா ரவுடிகளையும் உங்க கட்சியில வச்சுக்கிட்டு சட்டம் ஒழுங்கை பத்தி பேசலாமா? உங்ககிட்ட இருக்கிற உளவுத்துறை மூலமா இத கிராஸ் வெரிஃபை பண்ணுங்க. கொஞ்சம் என் மேல சந்தேகம் இருந்தா உங்ககிட்ட உளவுத்துறை இருக்குல்ல, கிராஸ் வெரிஃபை பண்ணீங்க. அதுக்கப்புறம் எங்களை பத்தி பேசுங்க பிரதமர் அவர்களே.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.